வணக்கம். இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கிறது வந்து பெங்களூரில் இருக்கிற பெங்களூரு கோட்டை. இந்த பெங்களூரு கோட்டை எங்கே இருக்குன்னா, பெங்களூரில் இருக்கிற கலாசிபாளையம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இது அற்புதமான ஒரு பிரம்மாண்டமான கோட்டை. இந்த கோட்டையில் என்னென்ன இருக்குன்னா, ஒரு பெரிய அரண் இருக்குது, நல்ல அதில் வாயில் இருக்குது, சிறைக்கூடம் இருக்குது, பிள்ளையார் கோயில் இருக்குது, உருண்ட பெரிய அரண் ஒன்று இருக்குது. இதுக்கு பக்கத்துலேயே அந்த கோட்டைக்கு பக்கத்தில் என்னென்ன இருக்குன்னா, இந்த விக்டோரியா ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் பெங்களூர் மெடிக்கல் காலேஜ் இருக்குது, அந்த கலாசிபாளையம் அந்த மார்க்கெட் இருக்கிற கோயில் இந்த கோட்டை இருக்குது. இதில் என்ன, இந்த கோட்டை அமைக்கப்பட்ட விதம் எப்படின்னு சொன்னால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த கோட்டை வந்து முதல்ல வந்து இந்த பெங்களூரை நிர்மாணித்த கெம்பகோடா அவர்களுடைய நாள் தான் இந்த கோட்டை வந்து கட்டப்பட்டது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு பெங்களூரு என்ற பேருக்கு இன்னொரு கதையும் இருக்குது. பெங்களூருக்கு ஒரு உண்மையான பேர் வந்து பெந்தகளூர் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இது அந்த காலத்தில் விஜயநகர பேரரசில் இருந்த ஒரு சிற்றரசர் வந்து கெம்பகோடா. அவர் வந்து ஒரு நாளைக்கு வந்து ஒரு வேட்டையை முடிச்சுட்டு பசியோடு ஒரு ஊருக்கு வர்றாரு. அது வந்து அங்கேருந்து ஒரு ஏழைக்கு பாட்டி வந்து ஒரு கெம்பகோடா அவர்களுக்கு இந்த வெந்த பயிரை தட்டில் போட்டு கொடுக்குறாங்க. அவர் பசி ஆறிட்டார். பசி ஆறின உடனே அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் நேராக வந்து என்னுடைய அரண்மனைக்கு வாங்க, உங்களுக்கு நிறைய உதவி பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு. இது அந்தமாக அதை கேட்டுட்டு அங்கே போயிருக்காங்க. அதனால் உதவியும் செஞ்சுருக்காங்க. அப்போது அந்த உடனே அங்கே இந்த மாகடிங்கிற ஊர் பக்கத்தில் இந்த பெங்களூரை நிர்மாணிக்கிறத அவர் முடிவு பண்ணி நிர்மாணிக்கிறார். இது 1537. இதுக்கு என்னென்ன பெந்தகளூர்னு பேர் இருக்குது. பெந்தகளூர்னால் பெந்தை என்றால் வெந்தன்னு கன்னடத்தில் சொல்லுவாங்க, காலுன்னா பயருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து அந்த காலகட்டத்தில் பெங்களூர் அதே காலப்போக்கில் மாதிரி பெங்களூர் ஆனதாக சொல்கிறாங்க. ஆனால் பேகூர் பக்கத்தில் ஒரு கோயிலில் 890 இந்த பெங்களூர்ன்ற பேர் இருக்கிறதா சரித்திர ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. இந்த கெம்பகோடா 1689 பல வாசல்களை கொண்ட ஒரு மண் கோட்டையை தான் அவர் கட்டுறார். அது இன்னும் அதுக்கான சான்றுகள் இருக்குது. யஷ்வந்த்பூர் வாசல் இருக்குது, கெங்கேரி வாசல் இருக்குது, ஆனைக்கல் வாசல் இருக்குது, ஹரிசூர் வாசல் இருக்குது. இது மாதிரி வாசல்கள்லாம் கட்டினார். இது கட்டிட்டு அது வந்து பின்னாடி வந்து அது வந்து மைசூர் அரசருக்கு போயிருக்கு. மைசூர் அரசுக்கு போன உடனே 1758 வந்து ஹைதர் அலி கைக்கு இந்த கோட்டை வந்து போயிருக்கு. இது கோட்டை போன உடனே அப்போது மைசூர் மன்னருக்கு ஜாகீர்தாராக இருந்து அவருக்கு பெற்றிருக்காரு. 1761 அவர் வந்து இந்த கோட்டையை என்ன பண்ணுறாருன்னா, மண்ணெல்லாம் எடுத்து போட்டுட்டு கல் கோட்டையை கட்டுறாரு. உள்ளே வந்து ஒரு இது பிள்ளையார் கோயில் கூட இருக்குது. அப்புறம் 1792 இது வந்து மறுபடியும் திப்பு கைக்கு போயிடுது. அப்போது பிடிபடுற அந்த பெய்லி என்ற ஒரு பிரிட்டிஷ் ராணுவ கர்னல், அவர் வந்து இதில் அடைச்சி வச்சுருக்கிறாங்க. அவர் தப்பிச்சிடறாரு. இதுக்கப்புறம் தான் அவர் வந்து மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சி ஸ்ரீரங்கப்பட்டணம் ஒரு டென்ஷனில் வந்து அவர் அடைக்கிறாங்க. மறுபடியும் இந்த கோட்டை வந்து பிரிட்டிஷ் இராணுவத்துக்கிட்ட போயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த கோட்டையை சுற்றி இருக்கிற இடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக நவீனமயமாக்கலில் போக மிச்சம் இருக்கிறது. இப்போ இந்த கோட்டை வந்து ரொம்ப அழகாக பராமரிச்சிட்ருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நிறைய பேர் வர்றாங்க. ரொம்ப நம்முடைய கடந்த கால வரலாற்றை பார்க்குறதுக்கு மிகவும் முக்கியமான இடமா இருக்குது. அனைவரும் போய் இப்போ பார்க்கலாம். மிகவும் அருமையான இடம். நன்றி. மீண்டும் இன்னொரு தருணத்தில் சந்திப்போம்.